பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த வாட்டி விடவே கூடாதுடி இவள. இவ என்ன தான் நினச்சிட்ருக்கா மனசில், என்ன பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி இவ இந்த ரூமில் வந்து படுக்கக்கூடாது, அதே மாதிரி ஹாலில் கிச்சனில் எங்கேயும் படுக்கக்கூடாது, அன்பு ரூமுக்கு மட்டும்தான் கண்மணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க பாட்டிங்கெல்லாம். கண்மணி வழக்கம் போல் தூங்குறதுக்காக பாயும் தலகாணியும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக வந்து பாட்டிங்கெல்லாம் உட்காந்து ரூமில் வந்து அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த வந்து பாக்கு வச்சு இடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்த கண்மணி என்ன இது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. நான் படுக்க வேணாவா அப்படின்றாங்க. அதே மாதிரி கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க, ஹாலுக்கு போய் பார்க்குறாங்க. எல்லா பாட்டிங்களும் உட்காந்துட்டு வந்து சமயம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அரட்டிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் அமக்கலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற கண்மணிக்கு ஒன்றுமே புரியல. நான் தூங்கணும்னு, நீ எதுக்கு இங்கே தூங்குற? இங்கே பாரு கண்மணி, எங்கேயுமே இடம் இல்லை நீ தூங்குறதுக்கு, அதனால் நீ அன்பு ரூமுக்கு தான் போய் ஆகணும். ஒரு ரூமுக்கு நீ போகிறது உனக்கு கஷ்டமாக இருக்கா, வாடி எப்படி சொல்லிட்டு வம்ப வழியாக இருந்துட்டு அன்பு ரூமில் விட்டுடுறாங்க. அன்பு வந்து கண்மணியை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல. உடனே பாட்டி வந்து கண்ணை சிமிட்டிட்டு போகிறாங்க. பார்த்துக்கடா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாரு. வந்து அன்பும் கண்ணாலேயே. அடுத்து வந்து கண்மணி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீங்கள் வந்தது, எவ்வளோ நாள் கழிச்சு இந்த ரூமுக்கு நீ வந்திருக்க தெரியுமா, இது உன் ரூம் கண்மணி, இங்கே இருந்துட்டு நீ வேறு இடத்துல இருக்கிறது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா. தினம் தினம் நான் படுக்கும்போது தூங்கணும்னு நினைப்பேனா, ஆனால் நம்ம 2 பேர் பேசுனது சிரிச்சது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும் கண்மணி, அதனால் என்னால் தூங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் கண்மணி. இப்போ நீ வந்துட்டல, இப்போ நான் நிம்மதியாக தூங்குவேன் கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, இன்னும் குறையவே குறையலை. உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனசில் இடைவெளி அப்படியே இருக்கும்போது இந்த ரூமில் மட்டும் இந்த கட்டில் மட்டும் எப்படி இடைவெளி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நடுவில் வந்து தலகாணியில் அடுக்கி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், நமக்குள்ளே இருக்க இடைவெளி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. தூங்கி போயிடறாங்க கண்மணி. கண்மணி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார் அன்பு. கண்டிப்பாக கண்மணி, இந்த ரூம் வரைக்கும் நீ வந்துட்ட, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ மனசை மாறுவ, சீக்கிரமாகவே நம்ம ரொம்ப ஒன்றா சேருவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்மணி, இந்த தலகாணியில் நம்மளுக்கு ஒரு இடைவெளியே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தூங்க போகிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து விடிய காலைல எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா கண்மணி அந்த தலகாணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுன்னு அன்பு வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அன்புக்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. கண்மணியா இது, அது எனக்கு தெரியும் கண்மணி, உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு, ஆனால் உன் உதட்டு தான் வேணான்னு சொல்லுது, என்ன பண்ணுறது, ஐயோ எழுந்து கத்துவாளே, நான் தான் என்னமோ தலகாணிலாம் தூக்கி போட்டு இப்படி பண்ணேன்னு நினைப்பாளே, முதல்ல கரெக்டாக செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தலகாணிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாரு. வச்சுட்டு வந்து கண்மணி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நல்ல காலம், தலகாணிலாம் அப்படியே இருக்குது, இல்லைனா அந்த ரூமுக்கு நாளையாவது படுக்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அன்பை பார்க்குறாங்க. அன்பு அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. நல்ல காலம் தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பாடா தப்பிச்சோம், இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அன்பு. இங்கே வந்து கண்மணி வந்து அன்பு ரூம்லேருந்து வெளியே வர்றதை வெண்ணிலா பார்த்துடுறாங்க. வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த கண்மணி வந்து அன்பு ரூம்லேருந்து வெளியே வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து அப்போ மயூரியும் ஸ்வேதாவும் அங்கே வராங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே கண்மணியை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ இங்கேருந்து வர அப்படின்னா, அதை தான் நான் கேட்குறேன், இவ எப்படி அன்பு ரூம்லேருந்து தூங்குறா, அப்போது நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் தூங்கியிருக்காங்க, நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இல்லை வெண்ணிலா, எங்களுக்கு எதுவும் தெரியாது வெண்ணிலா அப்படின்னோடனே, என்ன தெரியாதோ, இங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இந்த பாட்டிங்க வந்ததுலேருந்தே சுத்தமாக சரியில்லை, அன்பும் கண்மணியும் ஒன்றா சேர்த்துக்கிறதுக்காக தான் இவங்களாம் வந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா அத்தை நான் பார்த்தேன், அத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா தான் இருக்காங்க, அவங்க வேணும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த பிளானை நம்ம யாரும் நடக்க விடக்கூடாது, புரியுதா அப்படின்னு இனிமேட்டாவது அலர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்துக்கிறேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் 2 பேரும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, என்ன கண்மணி, முதல்ல நீ போய்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வாமா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, வேலையெல்லாம் நான் பார்க்கணும்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்யவே கூடாது, எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யோசிக்கிறாங்க கண்மணி. இங்கே பாருங்கள் பாட்டி, இன்றைக்கி வேணால் நான் வந்து நீங்கள் அந்த ரூமில் நான் தங்கியிருக்கலாம், அதுக்கப்புறம் தினமும் வந்து அங்கே போக சொல்லாதீங்க, அதை பார்த்துக்கலாம் கண்மணி, நீ போமா வேலையை பாரு அப்படின்னோடனே செம்ம டென்ஷனாக முறைக்கிறாங்க கண்மணி. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அன்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்ஸ் பாட்டி அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல கண்மணி, ரூம் காமிச்சிங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காரு. விடுடா பேராண்டி, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே சிரிக்கிறத வந்து பார்த்துட்டு வெண்ணிலா செம்ம கடுப்பாகிறாங்க. எல்லோரும் இவங்க பிளான் தானா இதெல்லாம் அப்படின்னு.